அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி ரேஷன் கடை ரிசல்ட் வந்து எந்த தேதியில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது எந்த தேதியில் வெளியாக போகுது, யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ரிசல்ட் வந்து வெளியாக போகுது. கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு அமைச்சர் செய்தியாளர்களிடம் சந்தித்து நேற்றைய ஒரு முக்கிய தகவல் வந்து வெளியிட்டிருக்காரு. என்ன அப்டேட் அப்படின்னா, ரிசல்ட் வந்து விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் எந்த தேதியில் ரிசல்ட் கன்ஃபார்மாக வெளியாக போகுது, ஒரே நாளில் வெளியிட போகிறாங்க அப்படின்றதான அப்டேட்டுமே கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் வேலைக்கு 38 மாவட்டத்தில் நேர்காணல் வந்து எப்போ கம்ப்ளீட்டாக முடிய போகுது, அதுக்கான அப்டேட்டுமே கொடுக்க போகிறோம். அதே மாதிரி விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் பார்த்திங்கன்னா என்ன கட் ஆஃப் மார்க்கில் வந்து மெரிட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் எஸ்எம்எஸ் மெயிலும் வந்து பார்த்திங்கன்னா இன்று முதல் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த எஸ்எம்எஸ் மெயில் யார் யாருக்கு வெளியாக போகுது, அதே மாதிரி இதில் முன்னுரிமை யார் யாருக்கு கொடுத்துருக்குறாங்க, ரிசல்ட் வந்த உடனே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றின அப்டேட், இது எல்லாமே தெளிவாக துல்லியமாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், காண்டாக்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும், முக்கியமாக ரேஷன் நேர்காணல் போகிறவங்களுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்க அனைவருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான கேள்விகளுக்கு அனைத்து விதமான ஆன்சருமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம இந்த மாதிரி முக்கியமான அப்டேட் கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து இந்த தேதியில் தான் நாங்கள் வந்து அஃபிஷியலாக நாங்கள் வெளியிடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அது எந்த தேதியில் கன்ஃபார்மாக வெளியாக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து இந்த ஜனவரி 30ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக வெளியாகும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அதில் எந்த டேட்டில் கன்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு 3 டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து 10லேருந்து 15 தேதிக்குள்ளே ஓகேங்களா, 15ஆம் தேதி, 20ஆம் தேதி, 25 இந்த 3 தேதியில் கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு டேட்டில் வந்து நாங்கள் வெளியிடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இன்னமும் ஒரு 20% வந்து மாவட்டங்கள் வந்து நேர்காணல் வந்து நடத்தாமல் இருக்குது. அது இப்போ ஒரு சில மாவட்டங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்குது, ப்ராசஸிங்கில் போயிட்டுருக்குது. ஸோ அது 10ஆம் தேதிக்குள்ளே எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னா நமக்கு வந்து 15ஆம் தேதி முதல் லிஸ்ட்டு வெளியாகும். அப்படின்னா 20, 25க்குள்ளே வெளியாகும். 30ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக இந்த ரேஷன் கடை வேலைக்கான விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வெளியாகும் அப்படின்றத அறிவிப்பாகவும் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து அப்டேட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலாகவும் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து அப்டேட்டாகவும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி அவர் இன்னொரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னா, இந்த ரேஷன் கடை விற்பனையாளர்களுக்கும் இந்த பேக்கர்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்க அனைவருக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா எஸ்எம்எஸ் மூலிமாவும் செலக்ட் ஆன அனைவருக்குமே ஓகேங்களா, செலக்ட் ஆன அனைவருக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாகவும் லெட்டர் நாங்கள் வந்து அனுப்பிடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல நாங்கள் இன்றைக்கி முதல் ஓகேங்களா, இன்று முதல் நாங்கள் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் இன்று முதல் நாங்கள் வந்து அஃபிஷியல் நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுத்துருந்த மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எல்லாருக்குமே செக் பண்ணுங்கள், எந்தெந்த அப்ளை பண்ணும்போது எந்தெந்த மொபைல் நம்பர் மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்தந்த மொபைல் நம்பரை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து
கண்டிப்பாக செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் ஓகேங்களா. செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் கன்ஃபார்மாக வெளியாகும் அப்படின்றத அப்டேட்டாகவும் அவர் சைட்லேருந்து கொடுத்துருக்கிறாரு. சரிங்களா. இது ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா. ஸோ அடுத்ததாக நிறைய பேர் கேட்ட விஷயம், இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வேலை மாதிரியே இந்த ரேஷன் வேலைக்கும் வேலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா. ஸோ இப்போது இந்த வேலைக்கு என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தால் எனக்கு கிடைக்கிறதான வாய்ப்பு இருக்குது, ஸோ எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி நிறைய பேர் வந்து கவலையோடு வந்து கமெண்ட் கேட்குறீங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருக்கீங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேஷன் வேலைக்கு கட் ஆஃப் மார்க்ன்றது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த விற்பனையாளருக்கு அப்ளை பண்ணுறதா இருந்ததுன்னா 12வது படிச்சிருக்கணும். இந்த பேக்கர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்ததுன்னா 10வது படிச்சிருக்கணும் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் விற்பனையாளருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் 12ஆம் வகுப்பில் வந்து என்ன மார்க் வச்சு எடுத்திருக்கீங்களோ ஓகேங்களா. இப்போ வந்து 12th வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 500 மார்க் எடுத்திருக்கீங்கன்னா அதில் ஒரு பர்சன்டேஜ் போடுவாங்க இல்லைங்களா. ஸோ எப்படி மார்க்கில் வந்து பர்சன்டேஜ் போடுவாங்களோ அந்த பர்சன்டேஜில் அதில் நீங்கள் டாப் மார்க் வந்தீங்கன்னா அதில் தான் உங்களுக்கு இப்படி தான் மெரிட் லிஸ்ட் போடுவாங்க ஓகேங்களா. ஸோ அதில் கட் ஆஃப் மார்க்ன்றது வந்து 85, 90, 95 இந்த கட் ஆஃப் மார்க்கில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. மினிமம் 85, 85க்கு மேலே கட் ஆஃப் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வேலையில் கிடைக்கிறதான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக இதுதான் கட் ஆஃப் ஓகேங்களா. 85, 90, 95, 97 ஓகேங்களா. 4 கட் ஆஃப் சொல்லியிருக்கேன். இதுதான் கட் ஆஃப் மார்க்கு. ஸோ இதில் வரவங்க இந்த கட் ஆஃபில் வரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரேஷன் வேலை விற்பனையாளருக்கும் கட்டுநருக்கும் கிடைக்கிறதான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ கட்டுநருக்குமே அதே குவாலிஃபிகேஷன் தான். இப்போ 10ஆவதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதில் ஒரு பர்சன்டேஜ் போடுவாங்க ஓகேங்களா. இப்போ ஒரு 500 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒரு 500 பேர் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கட்டுநருக்கு நீங்கள் 10வது மார்க்கை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 10ஆம் மார்க்கு இப்போ 500 பேரோட மார்க்கும் எடுத்துப்பாங்க. அதில் வந்து டாப் மார்க் யார் இருக்காங்களோ பர்சன்டேஜ் வராங்களோ அவங்கள வந்து மெரிட் லிஸ்ட்டு போடுவாங்க ஓகேங்களா. அதுலேருந்து தான் அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேர்காணல் எப்படி பண்ணியிருக்காங்க, இன்டர்வியூ எப்படி பண்ணாங்க, ஸோ எத்தனை கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வச்சுருந்தாங்களா, ஸோ அதை வந்து கரெக்டாக மேம் பார்ப்பாங்க. அதில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணி அதில் ஒரு மார்க் வரும் இல்லையா. ஸோ அந்த 100க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, ஸோ இது எல்லாமே பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெரிட் லிஸ்ட் அனுப்புவாங்க. எஸ்எம்எஸ் அண்ட் மெயிலுமே இவர் இந்த மாதிரி இந்த மாதிரி இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக வெளியாகும். சரிங்களா. ஸோ அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ இது எப்போ வரும் அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாருமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், தமிழ்நாடு டிஆர்பி ரேஷன் ஷாப் எக்ஸாம் ரிசல்ட் ஓகேங்களா. இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து செக் லிஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து ப்ராசஸிங்லாம் போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செக் நவ் தான் இருந்துச்சு, அப்டேட் ஜோன் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து செக் போட்டிருக்காங்க. கூடிய விரைவில் ஓகேங்களா, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளேயோ இல்லை வந்து ஒரு வாரம் கழித்தோ கண்டிப்பாக இதில் ரிசல்ட்டுக்கான அப்டேட் நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு முக்கியமான அப்டேட் இன்றைக்கி கிடைச்சிருக்கிறது. ஸோ ரொம்ப 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 பயனுள்ள வீடியோவாக இது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க, ட்ரஸ்டடாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ ஒரு ஜாப் கொண்டு வந்திருக்கேன். அது யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும் அப்படின்னா ஒன்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே இந்த வேலையை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுற மீன்ஸ் என்னென்னா, வேலை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா என்னோடய எடிட்டிங் ஒர்க்கில் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து சிம்பிளாக ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் வேலை இருக்கும். ஒன்லி ஃபோனில் தான் ஒர்க் இருக்கும் ஓகேங்களா. ஆண்ட்ராய்ட் ஃபோன் 2 ஃபோன் யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாருமே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். 93 44 77 38 60 இந்த நம்பருக்கு எல்லோரும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒன்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்லி 2 ஆண்ட்ராய்ட் ஃபோன் கையில் வச்சுருக்கணும். ஸோ மெயினாக ஓகேங்களா. ஸோ அது வந்து உங்கள் அம்மா அப்பா ஃபோனாக இருக்கலாம், இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனாக இருக்கலாம். நீங்கள் காலேஜ் போனீங்கன்னா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து நீங்கள் 2 ஃபோன் கையில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் உடனே கான்டாக்ட் பண்ணி என்ன ஜாப், ஒரு 5 10 நிமிஷம் தான் வேலை இருக்கும், அதை முடிச்சுட்டு உடனே நீங்கள் பேமெண்ட் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வேலை இருக்கும். ஸோ என்ன டீட்டெயில்ஸ்லாம் இது வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டை சந்திக்கிறேன். தேங்க்யூ.